ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்விக்கு அவர்கள் கொடுத்த பதில் என்ன, அந்த பதிலிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தவருக்கு என்ன செய்தார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே 810வது செய்தியாக, அபூ தாவூதில் 1460வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா அபல் முந்திர் அதத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக அஸமு, திருமறை வேதத்திலேயே மிக பிரம்மாண்டமான பெரிய ஆயத்து எதுவென்று உனக்கு தெரியுமா உபய் இப்னு கஅபே என்று கேட்டார்கள். அவர்களிடத்தில் கேட்ட செய்தியை அவங்களே அறிவிக்கிறாங்க, ரிவாயத் செய்கிறாங்க. திருமறை வேதத்திலே மிக பிரம்மாண்டமான கண்ணியமான ஒரு ஆயத்து இருக்கிறது, அந்த ஆயத்து என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். குல்து, நான் சொன்னேன், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். சூரா பக்ராவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆயத்துல் குருசியாக அறிமுகமாகி இருக்கக்கூடிய அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்ற ஆயத் என்பதாக சொன்னார்கள். 255வது வசனமாக அது வருகிறது சூரா பக்ரால. இதை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதரப ஃபீ ஸத்ரி, என்னுடைய நெஞ்சை அடித்தார்கள். லேசான முறையில் தட்டி கொடுப்போமா இல்லையா, அது மாதிரி என்னுடைய நெஞ்சு பகுதியை அடித்து வகால சொன்னார்கள், என்ஹக்கல் இல்மு அபல் முந்திர், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உன்னுடைய இல்மை கல்வியை அல்லாஹு இனிப்பாக ஆக்கிவிட்டான், இனிமையாக ஆக்கிவிட்டான். மென்மேலும் அல்லாஹு உன்னுடைய கல்வியினுடைய அறிவினுடைய அந்த தேர்ச்சியை அல்லாஹ் உனக்கு தரட்டும் என்ற பொருளடங்கிய அந்த துஆவை நெஞ்சை தட்டி கொடுத்து எனக்கு துஆ செய்தார்கள் என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, திருமறை வேதத்திலே மிக அற்புதமான ஒரு ஆயத் என்றால் அந்த ஆயத்து அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்துல் குர்சியாக இருக்கிறது. எக்கச்சக்கமான ஹதீஸுகள், ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களும் மிக பிரம்மாண்டமான நபித்தோழர்களாகவும் இருக்கின்றார்கள். அவ்வளோ அற்புதமான ஒரு ஆயத் அந்த ஆயத்துல் குர்சி. பலதரப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய அற்புதமான ஆயுதம் என்பதாக ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். உடல்நிலை சரியில்லை என்றால் ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதி அவர்களுக்கு நீங்கள் ஊதுங்கள், தண்ணீரில் ஊதி கொடுங்கள் என்பதாக ஒரு ஹதீஸ். நம்முடைய மனக்கவலை அதிகமாகிவிட்டதென்றால் ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக 2வது ஹதீஸ். வீட்டிற்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக ஹதீஸ். பயணத்திற்கு முன்னால் ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதி வாகனத்தை ஒரு ஊதிவிட்டு நீங்கள் வாகனத்தை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அது அந்த வாகனத்தையும் வாகனத்தில் பயணிக்கக்கூடியவர்க்கோ காரோ எடுக்கிறோம் அப்படின்னா எடுப்பதற்கு முன்னால் ஒரு ஆயத்துல் குர்சியை ஓதி அப்படியே சுற்றி ஒரு ஊதி விட்டுறணும். அது அந்த பயணிப்பவர்களையும் பயணத்தை அந்த காரையும் வாகனத்தையும் பாதுகாக்கும் என்பதாக நமக்கு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஆயத்துல் குர்சியை எவர் ஒருவர் ஓதிவிட்டு இரவிலே உறங்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பாதுகாப்புக்கென்று ஒரு நபரை அல்லாஹ் நியமனம் செய்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க. இந்த செய்தியை சொன்னது யார் அப்படின்னா, இந்த செய்தியை சொன்னது ஷைத்தான். இந்த செய்தியை சொன்னது ஷைத்தான். ஷைத்தான் சொன்ன அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் பொய்யனாக இருந்தாலும் இந்த தகவலை உண்மையாக சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவன் மிகப்பெரிய ஆலிம்லங்க அவன். ஷைத்தான் எப்போ ஷைத்தான் அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய மறுத்ததின் காரணமாக லானத் செய்யப்பட்டவனாக அவன் சபிக்கப்பட்டவனாக ஆக்கப்பட்டான். அதுக்கு முன்னாடி அவன் யார்? மலக்குமார்களுடைய முஅல்லிம், மலக்குமார்களுக்கே பெரிய ஆசான் அவன். இப்போ அவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ரமலான் மாதத்தில் இந்த ஜக்காத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஜக்காத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இரவில் அவங்க தங்கி இருப்பாங்க, யார் வந்துடக்கூடாது எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்போ ஒருத்தன் வந்து அந்த பொருட்களை திருடி செல்லும்போது பிடிச்சிட்டாங்க. அபூ ஹுரைரா பிடித்து விட்டு, யாரப்பா நீ, என்ன ஏன் திருடுற அப்படின்னோட போய் சொல்லிட்டான். என்ன சொன்னான், வீட்டில் முடியாதவங்க இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம், ஏழை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான், விட்டுட்டாங்க. இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் காலையில் சொன்னாங்க. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டு மௌனமாக விட்டுட்டாங்க. 2வது நாளும் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது. 3வது நாள் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விட்டுறாதீங்க, ஆளை பிடிச்சிருங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் 3வது நாளும் அவன் திருட வருகின்ற பொழுது பிடிச்சிட்டாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. அப்போ தான் அவன் சொன்ன தகவல் தான் இது. என்னை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் நான் சொல்லிக் கொடுப்பேன். என்னென்னா, இரவில் நீங்கள் உறங்குவதற்கு முன்னால் ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா ஷைத்தானை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்துருவான். யார் சொல்கிறது? ஷைத்தானே சொல்கிறாங்க. ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்துருவான். ஒரு மலக்குமார்களை அல்லாஹ் நியமனம் செய்து இரவு முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு அல்லாஹ் ஒரு வாட்ச்மேனை, ஒரு செக்யூரிட்டியை அல்லாஹ் போட்டுருவான் அப்படின்னு சொல்ல உடனே சஹாபாக்களுக்கு அமல் செய்யணும், ஏதாவது கிடைச்சா போதுமே, விட்டுருவாங்களே. அப்படிப்பட்ட இடம் மனோபக்குவம் உள்ளவங்க அல்லவா, விட்டுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டாங்க. சிரிச்சிட்டுனா, அபூ ஹுரைரா வந்தவன் ஷைத்தான், அவன் ஒரு பொய்யனாக இருந்தாலும் உன்கிட்ட சொன்ன தகவல் உண்மை அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் சொல்லிட்டு போன தகவல் இருக்கவல்லவா, அது உண்மை என்று சொன்னார்கள். அதைத்தான் இந்த ஹதீஸில் அது ஒரு நீண்ட நடிய ஹதீஸாக வரும், சுருக்கமாக நான் சொன்னேன். அப்போ நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களில் இரவு பாதுகாப்பு, வீட்டு பாதுகாப்பு, குடும்ப பாதுகாப்பு, பிள்ளைகள் பாதுகாப்பு, வாகன பாதுகாப்பு, வாகனத்திலே பயணிப்பவர்கள் பாதுகாப்பு, எல்லாவற்றுக்கும் இந்த ஆயத்துல் குர்சி மிகப்பெரிய ஒரு கேடயமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரபலியமாக சொன்ன செய்தி அதுதான். உங்களுக்கு சுவனம் வேண்டுமென்றால் நீங்கள் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் ஒரு தடவை ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதிக்கிறீங்க. அப்படி ஓதுனீங்கன்னா உங்களுக்கு தடையாக இருப்பது மரணம் மட்டும்தான் என்று சொன்னார்கள். நீங்கள் உலகத்தில் வாழ்கிறீங்க, நீங்கள் சொர்க்கம் போகிறதுக்கு தடை மரணம் மட்டும்தான். அப்போ அந்த மரணம் வந்துருச்சு அப்படின்னா நேரடியாக உங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை கொடுப்பான். வளமையாக ஃபர்லு தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை ஓதும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ அந்த அடிப்படையில் இவ்வளவு விஷயங்கள் ஏன் இதற்குள்ளே இருக்கிறது என்ற ஒரு நமக்கு ஒரு வினா வருமா இல்லையா? நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுவார்கள், இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளே அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய ஒரு மறைமுகமான இஸ்மு ஒன்று இருக்கிறது. அந்த இஸ்மு எதுவென்றால் அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன், அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த இஸ்முல் ஆலம் இதற்குள்ளே இருப்பதின் காரணமாக இந்த ஆயத்துல் குர்சி இவ்வளவு சிறப்புப்பட்டது என்பதாக சொல்லித் தருவார்கள். மேலும் ஒரு செய்தி நமக்கு சொல்லுவாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் பில்கிஸ் ராணியினுடைய சிம்மாசனத்தை வேகமாக கொண்டு வர்றது யாருன்னு கேட்குறாங்க, சபையில் கேட்குறாங்க பில்கிஸ் ராணியினுடைய சிம்மாசனத்தை. அப்போ ஒரு ஜின்னு, இஃப்ரீத்துங்கிற ஜின்னு சொல்லுச்சு, இந்த சபை முடிவதற்கு முன்னால் அவங்களுடைய அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வர்றேன். அது பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய அந்த யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம் யமன் தேசத்துலேருந்து பாலஸ்தீனுக்கு கொண்டு வரணும். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. யமன் தேசத்துலேருந்து பாலஸ்தீனுக்கு குறைஞ்சபட்சம் 2500 கிலோமீட்டருக்கு அதனுடைய அளவு சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும் அப்படின்னா ஜின்னு சொல்லிச்சு, நான் விரைவாக கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. பத்தாவது, இதை விட விரைவாக கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க சுலைமான் நபி. குர்ஆனில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அப்போதான் ஒரு நபர், அந்த சபையில் இருந்த ஒரு நபர் சொல்லுவார், நான் நீங்கள் கண்ணை அசைப்பதற்குள், கண்மூடி திறப்பதற்குள் நான் கொண்டு வரேன். அல்லாஹ் சொல்கிறான், கண்மீடி திறப்பதற்குள் அதை நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதே போலவே அந்த சிம்மாசனத்தை அவர் கொண்டு வந்துட்டார். சரி, இந்த சம்பவம் நடந்து முடிகிறது. இவருக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலையும் சக்தியும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஜின்னு எவ்வளவு பெரிய வலுவான ஒரு படைப்பு. அந்த படைப்பே நான் இந்த சபை முடிவதற்கு முன்னால் கொண்டு வரேன்னு சொல்லிச்சு. ஆனால் அல்லாஹ்வினுடைய இறைநேசராக இருக்கக்கூடிய அவர் கண்மீடி திறப்பதற்குள் கொண்டு வந்தார். அப்படிங்கிறதுக்குள்ள என்ன பவர் அப்படின்னா, குர்ஆனுடைய விரிவுரையில் எழுதுவாங்க, அவருக்கு அல்லாஹ் இஸ்முல் ஆலத்தை கற்றுக் கொடுத்துருந்தான். இஸ்முல் ஆலத்தை கற்றுக் கொடுத்துருந்தான்.
அந்த இஸ்முல் ஆலத்தை அவர் பயன்படுத்தியின் காரணமாக விரைவாக அவர் என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இஸ்முல் ஆலம் அடங்கிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்துல் குர்சி இருக்கிறது என்பதாக நமக்கு விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. உபை இப்னு கஅப் அல்லாஹ் சூரத்துல் பையினாவை ஓத சொல்லி கேளுங்கள் என்று அனுப்பிய ஒரு சஹாபி இவர்தான். அவ்வளோ அழகா ஓதுவார் கிராத்து. அவங்ககிட்ட சொல்றாங்க, கேட்டாங்க, குர்ஆன்ல மிக பிரம்மாண்டமான சூரா, பெரிய சூரா எதுன்னு சொல்லும் பொழுது அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் என்று வரக்கூடிய ஆயத்துல் குர்சி என்பதாக பதில் கொடுத்ததற்கு பிறகு நெஞ்சை தட்டி கொடுத்து இல்முக்காக வேண்டி துவா செய்த அந்த விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நிரந்தரமாக ஒன்று வச்சுக்கிறணும். இதுதான் மேட்ரு. இந்த ஹதீஸ் சொல்லித் தரக்கூடிய மேட்ரு என்னென்னா, ஒரு அமல, ஒரு தஸ்பீக, ஒரு தொழுகையை ஏதாவது ஒன்றை நிரந்தரமாக வச்சுக்கிறேங்க. ஒரு சுப்ஹானல்லாஹ் வச்சுக்கிறேங்கண்ணே, தினமும் நான் 10 தடவை ஓதுறேன் அப்படின்னா 80 வயசானாலும் சரி கடைசி வரைக்கும் தினமும் 10 தடவை சுப்ஹானல்லாஹ் ஓதிடணும். 2 ரக்காயத்து தினமும் நான் தொழுகிறேன், எக்ஸ்ட்ரா ஃபர்ல விட்டுருங்க, எக்ஸ்ட்ரா நான் தொழுகிறேன் அப்படின்னா அந்த 2 ரக்காயத்தை கடைசி மௌத்தார வரைக்கும் தொழுகணுங்கிற உறுதி வச்சுக்கிறேங்க. இது போன்ற ஆயத்துல் குர்சியை நான் தினமும் ஓதுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நியத்து பண்ணிட்டீங்கடா, அந்த ஆயத்துல் குர்சியை சாகிற வரைக்கும் நான் ஓதுவேன், மௌத்தார வரைக்கும் நான் ஓதுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமல, குர்ஆனாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், தஸ்பீஹாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதை நம்ம நிரந்தரமாக வச்சுட்டோம் அப்படின்னா அதனுடைய பவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவிலேயும் ஆகிரத்திலையும் நமக்கு தருவான் என்ப செய்தியையும் இந்த ஹதீஸ் மூலியமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் செய்யும்படி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதை முழுமையாக பேணி நடக்கக்கூடிய, பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி